இது தெரிஞ்ச ஹீரோ ஊருக்கு திரும்பி வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கடங்காரர்கிட்ட போய் கேட்கும்போது அவரை அடிச்சு அனுப்பிடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கதிர் மினிஸ்டரோட தம்பி கிட்ட சொல்றாரு. மினிஸ்டரோட தம்பியும் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்காக அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்பின ஹீரோ தன்னோட மனைவியை கூட்டிட்டு அவங்க கூட சென்னைக்கு போறான் கிட்னி கொடுக்கறதுக்காக. பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஹீரோட செக்அப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்னி கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கிட்னி கொடுக்கலாம்னு சொல்லவும் ஹீரோ சொல்றாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட மனைவிக்கு தான் என்ன வயிறு வலி சரியாகலன்னு சொல்லவும் அவங்களுக்கும் ஃபுல் பாடியையும் செக் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட பாடியில ஒரு பக்கம் கிட்னியே இல்லைன்னு சொல்லி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல நாங்க பண்ணலன்னு அவங்க சொன்னாலும் நம்பாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. அங்கிருந்து வந்த உடனே ஒரு கோர்ட்ல போய் கேஸும் போடுறாரு தன்னோட மனைவியோட ஒரு பக்கம் கிட்னியை காணும்னு. இது பெரிய இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கோர்ட்ல இருக்கிற யாரும் நம்பவும் இல்லை. அப்போதான் நடந்த எல்லா பிரச்சனையுமே அவர் எடுத்தும் சொல்றாரு, எவிடன்ஸும் கொடுக்குறாங்க. அப்பதான் நம்புறாங்க. இப்போ இது பெரிய இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களோட உயிருக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி அந்த ஜட்ஜே அவங்கள கோர்ட்லயே நைட் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் போலீஸ் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜ் வந்து அவங்கள சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆட்டோல எஸ்கேப் பண்ண வைக்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஒரு சிவியரான அட்டாக்கும் வருது. அவங்களோட பிள்ளைங்களும் அவங்களுக்கு கிட்னி தர மறுத்துறாங்க. அவங்க தான் இறந்து போற தருவாயில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தப்பிச்சு போன ஹீரோ மறுபடியும் திரும்ப வந்து அவங்களுக்கு கிட்னி கொடுத்து உயிர் பழைக்க வைக்கிறாரு. அவங்க பிழைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் வருத்தப்பட்டு மறுபடியும் அவங்களோட போஸ்டிங் எல்லாத்தையும் இழந்து அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.